குட் மார்னிங். இன்னைக்கு நாம சோஷியோ பொலிட்டிக்கல்ல செஷன் 6 சோஷியல் சேஞ்ச் பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் ஸ்லைட் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்லைடோட வச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்லயே வந்து ஒரு கேள்வியை கேட்டு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹவு டஸ் த கண்டெம்பரரி சொசைட்டி லுக் லைக்? அதாவது சமகாலத்தில் இருக்கிற சொசைட்டி சமூகம் எப்படி காட்சி அளிக்குது என்ற ஒரு கல்வி மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல இருந்த மாதிரி சமூகம் இப்ப இருக்கா? ஆரம்பத்துல இருந்த அதே முறைகள் செயற்பாடுகளோட இப்ப இயங்கி கொண்டிருக்கிறதா என்று பார்த்தா இல்ல. என்ன, முதல்ல இருந்த விஷயங்களாகட்டும் இப்ப இருக்கிற விஷயங்களாகட்டும் இடையில ஒரு பெரிய ஒரு மாற்றமே இருக்கு. ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லதானே? அதுக்காகத்தான் இந்த கேள்விய ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இனிமேல் நாம பார்க்க போறோம். படம் ஒன்று தந்திருக்கிறாங்க பாருங்க. இதுல இப்ப இந்த ஜூம் கிளாஸ் பாருங்க, 3வது பிக்சரா இருக்குது. நமக்கு ஸ்டார்ட்ல ஜூம் கிளாஸ் என்றாலே என்னட்டு தெரியும், அந்த அளவு நம்ம பழக்கப்படல. ஆனா இந்த கொரோனாவுக்கு பிறகு எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டு இப்ப அநேகமா ஆன்லைன்ல தானே நடக்குது. டிரெக்டா நடக்கிறத விட ஆன்லைன்ல தான் நிறைய கோர்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நடக்குது. இப்ப இது சமூகத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். ஃபுட் டெலிவரியா இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், இப்ப எல்லாமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு சமூகத்துல. சொல்ல வாருங்க. லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்திருக்கிறாங்க. சோஷியல் சேஞ்சுக்கு டெஃபினிஷன்ஸ் இப்ப காமனா இதுதான் டெஃபினிஷன்ஸ் சொல்லி தர மாட்டாங்க. ஒவ்வொரு அறிஞர்களா இருக்கட்டும் இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும் அப்படி இதால இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி தான் தருவாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க ஒரு காமனான டெஃபினிஷனை எல்லாத்துல இருந்தும் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்தந்த டெஃபினிஷன்ஸ் இதுக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டெஃபினிஷனையும் கொடுக்க வேண்டி வரும். அதை விட என்ன, நீங்க காமனா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு வரை விளக்கணம் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே, இது தேவையில்லை இந்த வரை விளக்கணம். இதை இந்த டெபினிஷனை விட்டுக்கு அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. மீனிங் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். சோஷியல் சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு அ ப்ராசஸ் ரெஸ்பான்சிவ் டு மெனி டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, பல வகையான மாற்றங்களுக்கு பதிலளிக்கிற ஒரு செயல்முறை தான் சோஷியல் சேஞ்ச், சமூக மாற்றம் சொல்லி சொல்றாங்க. பல வகையான மாற்றங்களுக்கு பதிலளிக்குதுன்னு சொன்னா என்னென்ன வகையான மாற்றங்களுக்கு பதிலளிக்குது? முதலாவது சேஞ்சஸ் இன் த மெயின் கண்டிஷன்ஸ். அதாவது மனிதனால உருவாக்கப்பட்ட வாழ்க்கை நிலை மாற்றங்கள். அந்த வாழ்க்கை நிலை மாற்றங்களால சமூக மாற்றம் அடையும். இப்ப இதுக்கு உதாரணமா சொல்ல போனா செல்போன் எடுத்துக்கொள்ளுவோம். ஆரம்பத்துல மனிதன்ட்ட செல்போன்ன்ற ஒரு விஷயமே இல்லை. இப்படி ஒரு பொருளே இல்லதானே. அதுக்கு பிறகு சின்ன செல்போன் வந்தது. நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கக்குள்ள தெரியும், அந்த பட்டன் போன் வீட்டுல அம்மா அப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க தானே. ஆனா இப்ப எப்படி இருக்குது, நிறைய டெக்னாலஜியோட நிறைய வெரைட்டியான செல்போன்ஸ் வந்து கொண்டிருக்குது. நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்குது. இப்ப மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை முறைகள் ஏற்பட்ட மாற்றங்களை நம்ம சமூக மாற்றம் சொல்லலாம். உதாரணமா இந்த செல்போனை வச்சுக்கொண்டே சொல்லலாம். அடுத்தது சேஞ்சஸ் இன் த ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ஆஃப் ஹியூமன். மனிதன் மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையில் ஏற்படுற மாற்றங்கள். இப்ப உதாரணமா சொல்ல போனா, இப்ப இந்த ஒரே பாலினத்துல திருமணம் நடக்குது தானே. இப்ப நிறைய நாடுகள்ல என்ன அது அங்கீகரிக்கப்பட்ட உண்டா முடிவு செய்தாங்க. இப்ப இது ஆரம்பத்துல இல்ல. இப்ப நிறைய நாடுகள்ல இருக்குன்னு சொன்னா சமூகம் அதுல மனிதன மனப்பான்மையால நம்பிக்கைகளால என்ன மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஆரம்பத்துல அப்படி இருந்தோண்டு இப்ப இப்படி மாறுபட்டு இருக்குது. அத சமூக மாற்றம் சொல்லி சொல்றாங்க. Changes that go beyond the human control to the biological and the physical nature of things. உயிரியல் மற்றும் உடலியல்புடன் தொடர்புடைய மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள். அதாவது மனிதனால கண்ட்ரோல் பண்ண இயலாத விஷயங்கள். அப்ப கண்ட்ரோல் பண்ண இயலாதது என்று சொல்லலாம் இயற்கை பேரழிவுகள், தொற்று நோய்கள், காலநிலை மாற்றம். இதெல்லாம் என்ன மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்றா இருக்கும். இப்ப இதுல எல்லாம் ஏற்படுற மாற்றங்களை நாம என்ன சோசியல் சேஞ்ச் சொல்லி சொல்றோம். உதாரணமா இந்த COVID-19 என்றது ஒரு தொற்று நோய் தான், மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்று. அதுல ஏற்பட்ட மாற்றத்தால நிறைய விஷயங்கள், என்ன ஃபுட் டெலிவரியா இருக்கட்டும் இல்லாட்டி ஜூம் கிளாஸ் எல்லாம், அது எல்லாமே கூடுதலா வளர்ச்சி அடைஞ்சது. மக்களால பயன்படுத்தப்பட்ட இந்த கொரோனாவுக்கு பிறகுதானே.
அது ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு காரணியா இருக்குது. இப்ப இது மூன்றுலையும் ஏற்படுற மாற்றம் மேட் கண்டிஷன்ஸ், attitudes அண்ட் பிலீவ்ஸ் beyond the human control அந்த செயற்பாடுகள் இருக்கு தானே. அதுகளில் ஏற்படுற மாற்றங்களை வந்து நம்ம சோசியல் சேஞ்ச் சொல்லி சொல்றோம். அடுத்தது இன்னொரு டெஃபினிஷன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன? Social change is a term used to describe variations in or modifications of any aspect of social processes, social patterns, social interactions, or social organization. சோசியல் ப்ராசஸ் என்ன சமூக செயல்முறைகளா இருக்கட்டும், அல்லாட்டி சோசியல் பட்டன் சமூக வடிவங்களா இருக்கட்டும், சோசியல் இன்டராக்ஷனோ சோசியல் ஆர்கனைசேஷன் சமூக தொடர்புகள் அல்லாட்டி சமூக அமைப்புகள், இதுல இருக்கிற எல்லா அம்சங்களிலுமே ஆஸ்பெக்ட் சொன்னா அதுல இருக்கிற விஷயங்கள். அதுல இருக்கிற விஷயங்கள்ல இப்ப மாற்றமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வேறுபாடுகளா இருக்கலாம். இந்த மாற்றங்களை வேறுபாடுகளை விவரிக்கிறதுக்காகத்தான் சோசியல் சேஞ்ச் என்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது என்ன? சமூக தொடர்புகள், சமூக செயல்முறைகள், சமூக அமைப்புகள், இதெல்லாம் ஏற்படுற மாற்றம் சமூக மாற்றம்னு சொல்லி சொல்ல வராங்க. ஓகே, அதான் இன்னும் கொஞ்சம் தெளிவா கீழே சொல்லியிருக்கிறாங்க. என்ன? சேஞ்சஸ் ஆஃப் சோசியல் இன்டராக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப், changes of social processes, changes of social functions, changes of social organizations மேல இருக்கிறது தான் கீழையும் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுகள் எல்லாமே ஏற்படுற சேஞ்சஸை வந்து நாம சோசியல் சேஞ்சஸ் சொல்லி சொல்றோம். அடுத்தது சேஞ்ச் இஸ் த லோ ஆஃப் நேச்சர். அதாவது சேஞ்ச்ன்றது கட்டாயம் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இப்ப நம்மளோட லைஃப் நினைச்சு பாருங்க, ஆரம்பத்துல இருந்த மாதிரி இருக்குமா? இல்ல. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து மாற்றம்ன்றது இருக்கும். இப்ப மாற்றம்ன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். சொசைட்டி இஸ் நாட் அ ஸ்டாட்டிக், இட் இஸ் அ டைனமிக் என்டிட்டி. அதாவது சமூகம் வந்து ஒரு நிலையான விஷயம் இல்லை. ஆரம்பத்துல இருக்கிற மாதிரி இப்பயும் இருக்காது, அதுல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு. இந்த ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கு. Social change may be intentional or random, man-made or natural. சோசியல் சேஞ்ச் வந்து மேன்மேடா இருக்கலாம், நேச்சுரலா இருக்கலாம். அதுக்கு நம்ம ஆரம்பத்துல விளக்கம் பார்த்துதான். மேன்மேடுண்டா என்ன? இப்ப மனிதனால உருவாக்கப்படுற விஷயங்கள்ல ஏற்படுற மாற்றமா இருக்கு. அதே போல நேச்சுரல் என்று சொன்னா இயற்கையான விஷயங்கள், மனிதனால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் ஏற்படுற மாற்றத்தால சமூக மாற்றதா இருக்கு. என்ன இன்டென்ஷனல் ஒரு ரெண்டு சொன்னா அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக சமூகத்துல ஒரு விஷயத்த மாத்துறது, இல்லாட்டி இவங்க ஒரு நோக்கமே இல்லாம சும்மா செய்யறதால சமூகம் மாற்றம் அடைகிறது. உதாரணமா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குதானே. அது ஆரம்பத்துல ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் ஒரு விஷயமே இல்லை. எல்லாரும் என்ன தங்களுக்கு விருப்பமான உடையை தான் உடுத்திட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அதுல என்ன இப்போ நல்ல ரிச்சானாக்கள் என்ன நல்ல உடுப்புகளை கொடுத்து வருவாங்க, கொஞ்சம் வசதி குறைஞ்சாக்கள் என்ன தங்கள்கிட்ட இருக்கிறத தான் கொண்டு போவாங்க. அப்ப இத வந்து இல்லாம செய்யணும், எல்லாருமே வந்து ஈக்குவலா காட்டணும்ன்றதுக்காக ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதால வந்து சமூகம் என்ன அப்படி இருந்தது மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இது ஒரு இன்டென்ஷனல், ஒரு நோக்கத்துக்காக செய்து சமூகத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். அதே போல ரெண்டு முக்கிய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப நார்மலா ஒவ்வொரு கட்டத்திலயுமே ஏதாவது ஒரு பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்கணும், அப்படிதானே? இப்ப ரீசெண்டா இந்த அஜித்ல புது படத்துல வந்த பாட்டு சுல்தானா பாட்டு ட்ரெண்டிங்கா இருக்குதானே. அப்படி என்னன்னா, இப்ப அவங்க நார்மலா செய்யறது மக்களால வந்து ஒரு நோக்கமே இல்லாம செய்யற ஒரு விஷயம் வந்து மக்களால ட்ரெண்டிங் ஆகி ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுறது. சரியா? அதைத்தான் வந்து நம்ம ரேண்டம் சோசியல் சேஞ்ச் சொல்லி சொல்லுவோம். Okay, society is influenced by many forces and factors that cause social change. அதாவது நிறைய காரணிகள் வந்து அந்த சோசியல் சேஞ்ச் சமூக மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துது. ஒன்று வந்து demographic factors, environmental factors, government rules, foreign innovations, populist groups, natural disasters. அதாவது மக்கள் தொகை காரணிகளா இருக்கலாம், சுற்றாடல் காரணிகளா இருக்கலாம், அரசாங்க ரூல்ஸ் கொள்கைகளா இருக்கலாம், அதே போல வெளிநாட்டு சண்டைகள் இருக்குதானே, படையெடுப்புகளா இருக்கலாம், மக்கள் குழுக்களா இருக்கலாம், இயற்கை
அழிவுகளா இருக்கலாம். இது எல்லாத்தாலையும் வந்து சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. இது எல்லாமே வந்து சொசைட்டியில ஏதோ ஒரு விதத்துல செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்குது. இதால சொசைட்டி மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்குது. Why do we need theories? ஏன் தியரிஸ் தேவை? முதலாவது பாருங்க, தியரிஸ் என்ற கோட்பாடு தெரியும் தானே. அப்ப இன்னத்துக்காக ஒரு கோட்பாடு தேவைப்படுதுன்னு சொன்னா, ஒரு விஷயத்த மெட்டாக்களுக்கு தெளிவா விளங்குற மாதிரி நாம சொல்லுவோம். அப்ப அதுக்கு வந்து ஒரு கோட்பாடு இருந்தா தான் நம்மளால நல்லா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி நம்மளால சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ டு எக்ஸ்பிளைன் சிச்சுவேஷன்ஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ், ஒரு கஷ்டமான விஷயத்தை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா அங்க கோட்பாடு வந்து அவசியமா இருக்கு. டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்றத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தியரிஸ் தேவையா இருக்கு. தியரிஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். அப்ப சோஷியல் சேஞ்ச் விளக்குறதுக்கு என்னென்ன தியரிஸ் இருக்கு சொன்னா, இவாலுவேஷனரி தியரி, சைக்ளிக்கல் தியரி, கன்ஃப்ளிக்ட் தியரி, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி, மாடர்னைசேஷன் தியரி. இந்த 5 தியரியுமே சோஷியல் சேஞ்சை விளக்குறதுக்குரிய தியரிஸா இருக்குது. அதுல பார்க்க போறது இவாலுவேஷனரி தியரி ஆர் சைக்ளிக்கல் தியரி. இவாலுவேஷனரி தியரி என்று சொன்னா என்னன்னா, பரிணாம கோட்பாடு என்று சொல்லுவோம். அதாவது சிம்பிளான ஒரு விஷயத்துல இருந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்கு போறது. அது அப்படியே தொடர்ச்சியா சொறி நீங்க கொஞ்சம் சத்தம் இணைக்குள்ள தானே ரெக்கார்ட் பண்ற. அப்ப சில டைம்ல மெட்டாக்கள் கதைக்கிற விஷயங்களும் கேட்கும். சொறி அதுக்கு செஞ்சு கொள்ளி இல்லாம இருக்கு. மேக்சிமம் கொஞ்சம் இதை கேட்கறதுக்கு பாருங்க. எவாலுவேஷனரி தியரின்றது வந்து பரிணாம கோட்பாடுன்னு சொல்லுவோம். உதாரணமா மனிதனை சொல்ல வந்தா நீ குரங்குல இருந்துதான் மனிதன் வந்தவர் என்று சொல்லுவோம். அதை வந்து ஒரு பரிணாம வளர்ச்சின்றதானே சொல்றோம் நம்ம. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு படிமுறையா வந்ததுதான் சொல்லுவோம். சோ சோசியல் சேஞ்சஸ் இவாலுவேஷன் இட் இஸ் கிராஜுவல் yet progressive. அதாவது இது ஒரு பரிணாம வளர்ச்சியா வந்து கொண்டிருக்குது. அதே நேரம் இப்பயுமே இருக்கு. இப்ப என்ன எப்படி வளர்ச்சி அடைஞ்சு வந்தது இதோட முடிஞ்சிருமா? இல்ல, இன்னுமே அது என்ன மாற்றம் அடைஞ்சு கொண்டேதான் போகும். அப்ப இன்னும் அது ப்ரொக்ரசிவ்ல இருந்து கொண்டே இருக்குது. சொசைட்டி மூவ் ஃப்ரம் சிம்பிள் பிகினிங்ஸ் டு மோர் கம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அதாவது ஒரு சின்ன எளிய ஒரு விஷயத்துல இருந்து கம்ப்ளெக்ஸான ஃபார்ம் வரைக்கும் இந்த எவாலுவேஷன் தியரி வந்து சொசைட்டி மாற்றம் அடையும்னு சொல்லுவோம். திஸ் டேக்ஸ் த்ரூ அ லைனியர் பாத். இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு நேரான பாதை கொண்ட மாற்றமா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனது, ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு தெரியும் முடியாட்சி தான் நம்ம நாட்டிலேயே இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகள்லையும் வந்து என்ன முடியாட்சி மன்னராட்சி தான் இருந்தது. அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இப்ப ஜனநாயக ஆட்சி வந்திருக்கு. இது ஒரு கிராஜுவலான ஒரு ஒரு லைனியா பார்த்து இருக்கிற ஒரு சமூக மாற்றம் தான் இது. இப்ப வேல்யூவேஷன் எடுக்கிறோம், இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்தது சைக்ளிக்கல் தியரி. சைக்ளிக்கல் தியரி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப இவாலுவேஷன் ஒரு தியரி சொல்லுது இது வந்து ஒரு படிமுறையான ஒரு நேரான பாதை கொண்ட வளர்ச்சியா இருக்குன்னு சொல்லுது. ஆனா இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது ஒரு சுழற்சி வடிவமான ஒரு வட்டம் மாதிரி சுழற்சியான ஒரு மாற்றமா இருக்கும் சமூகத்துல சொல்லுது. அதாவது சமூக மாற்றம் வந்து ஒரு சுழற்சி மாதிரி இருக்கும்னு சொல்லுது. Societies may grow, reach peak stage of development, may stagnate and finally collapse with the potential for rising again. அதாவது என்ன செய்யும், சொசைட்டில ஒரு விஷயம் வளரும், அதுக்கு பிறகு அதுல உச்சகட்டத்துக்கு போகும், பிறகு திரும்ப அது கொஞ்சம் தேக்கம் அடையும், குறைஞ்சு வரும், அதுக்கு பிறகு திரும்ப அது என்ன கொலாப்ஸ் ஆயிடும், எல்லாம் அது குழப்பம் அடைஞ்சிடும். அதுக்கு பிறகு மீண்டும் என்ன செய்யும், அது வளரும், அப்புறம் உச்சத்துக்கு போகும். அப்படி ஒரு சுழற்சியான வடிவமா சமூகம் வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்குது என்று சொல்றதுதான் இது. இப்ப இதுக்கு வந்து உதாரணமா பொருளாதார இப்ப நம்மளோட கண்ட்ரியிட பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம். 1930லையும் 1970லையும் உலகத்திலேயே ஒரு பொருளாதார மந்தம் ஒன்று நெருக்கடி ஒன்று வந்தது. இப்ப 1930ல வந்த மந்தத்தை எடுத்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல இன்னும் ஒரு மந்தம் ஒன்று வந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமா
இல்லாம போய் கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. அப்புறம் திரும்பவும் என்ன நடந்திருக்கு, பொருளாதாரம் வந்து குறையுது, வீழ்ச்சி அடையுது, அப்புறம் திரும்பவும் வளர்ச்சி அடையுது. இப்படி ஒரு சுழற்சியான ஒரு பாதையா பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்படுது. ஒரு சமூகத்துலதான் எல்லாமே இருக்கு. சோ இத வந்து இந்த சைக்கிளிக்கல் தியரிக்கு நான் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காகத்தான் இதை சொல்றேன். அதாவது என்ன, வளர்ந்து உச்சத்துக்கு போய் திரும்ப அது குறைஞ்சு திரும்ப அது கீழே வந்து திரும்ப விளைஞ்சு போகும் சுற்றுவட்ட பாதை மாதிரி சமூகம் மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கிறதுதான் சைக்கிளிக்கல் தியரின்னு சொல்லுவோம். அடுத்தது கன்ஃபிளிக்ட் தியரி. கன்ஃபிளிக்ட் தியரி என்று சொன்னா என்னன்னா, சோசியல் சேஞ்சஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் டாஸ்க் கன்ஃபிளிக்ட்ஸ் இன் தி சோசியல் சிஸ்டம் ஃபார் த பெட்டர் ஆர் பெஸ்ட். அதாவது சோசியல் சேஞ்ச் வந்து சமூகத்துல இருக்கிற குழுக்களுக்கு இடையில ஏற்படுற பிரச்சனைகள், அவங்களுக்கு இடையில ஏற்படுற முரண்பாடால சோசியல் சேஞ்ச் ஏற்படுறது. உதாரணமா பார்த்துக்கொள்ளணும். உதாரணம் சொல்ல போனோம்னா, அந்த அடுத்த ஹால்மார்க்ஸ் டிஸ்கிரைப்ட் கிளாஸ் கன்ஃபிளிக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ். இப்ப ஆரம்பத்துல அந்த பிரபுத்துவ ஆட்சி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. அந்த டைம்ல இந்த வளங்களை வச்சு கொண்டுதான் இவங்க வந்து பெரிய ஆக்கள், இவங்க சாதாரண ஆக்கள்னு சொல்லி ஆக்களை வந்து வகைப்படுத்தி இருந்தவங்க. சோ இந்த மாதிரி வகைப்படுத்தினதால சமூகத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சோ இதைத்தான் நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா கன்ஃபிளிக்ட் தியரின்னு சொல்லுவோம். அதாவது சொசைட்டியில ஒரு ஒரு சமூகங்களுக்கு இடையில ஏற்படுற சமூக குழுக்களுக்கு இடையில ஏற்படுற முரண்பாடுகளால வந்து சமூகம் மாற்றம் அடைகிறது. அதால ஏற்படுற சமூக மாற்றம் வந்து ஒரு நல்ல விதமான மாற்றமாகவும் இருக்கலாம், அது வந்து ஒரு தீமையான மாற்றமாகவும் இருக்கலாம். இந்த ஹால்மேக்ஸ் கிளாஸ் கன்ஃபிளிக்ட் அது வந்து தேவையில்ல, உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க. நீங்க தியரி என்னன்னு சொல்லி விளங்கி வச்சிருந்தீங்கன்னா சரி. அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி. இது என்ன சொன்னா, சேஞ்ச் டிஸ்டர்ப் த ஆர்டர்லி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த சிஸ்டம். அதாவது சமூகத்துல ஃபங்க்ஷன் இருக்கு தானே, அந்த ஃபங்க்ஷன்ல ஏற்படுற மாற்றம், அதுல ஏற்படுற அந்த இடையூறுகளால சமூக மாற்றம் அடைகிறத வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி சொல்லுது. இது வந்து ஓகே, இப்ப சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குதானே, அந்த சமூக நிறுவனங்களும் அந்த சமூக நிறுவனங்கள ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸால ஏற்படுற மாற்றத்தால வந்து சோசியல் சேஞ்ச் ஏற்படுறத வந்து சொல்லுவோம். It affects the order and equilibrium of the social system, and thus the system has to bring itself back to the equilibrium to smooth functions of the system. இப்ப என்ன செய்யும்னு சொன்னா, இப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ மாற்றங்கள் ஏற்படுறதால வந்து சமூகம் மாற்றம் அடையுது. இதால சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஒரு சீரான இயக்கம் வந்து இல்லாம போகுது. அதுக்கு பிறகு திரும்பவும் என்ன செய்யும்னு சொன்னா, அது இல்லாம போய் திரும்ப இந்த சொசைட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தானே, அதால திரும்ப ஒரு நிலைமைக்கு வரும். அப்படி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல சொசைட்டி மாற்றம் அடைஞ்சு திரும்ப பழைய நிலைக்கு வந்து திரும்ப மாற்றம் அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுறதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி என்று சொல்லுவோம். சரியோ? அடுத்தது வந்து மாடர்னைசேஷன் தியரி. மாடர்னைசேஷன் தியரி என்று சொன்னா என்னன்னா, modernization is the process that increases the amount of specialization and differentiation of structures in society. அதாவது சமூக கட்டமைப்புகளின் சிறப்பு மற்றும் வேறுபாற்ற அளவை அதிகரிக்கும் செய்முறையாகும். ஒரு சமூகத்துல வேறுபாடுகளை கொண்டு வர, சிறப்புகளை கொண்டு வர மாற்றங்களை வந்து மாடர்னைசேஷன் தியரின்னு சொல்றது. This expanded change that is being experienced by most societies by imitating or copying the values, experiences, and models of already modernized societies. அதாவது ஏற்கனவே நவீனமயமாக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்குன்னு
அந்த சமூகம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுதுன்றத ஒரு நவீனமாகாத ஒரு சொசைட்டி பார்த்து அதை பின்பற்றி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றது விளங்கணுன்றதுக்காக ஈஸியா இப்ப நகர்ப்புறத்தையும் கிராமப்புறத்தையும் எடுத்துக்கொள்ளும். இப்ப நகர்ப்புறத்துல இப்ப அதிகளவான இந்த என்ன வாஷிங் மிஷின், இந்த மின் உபகரணங்கள், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்துவாங்க தானே. அதை பார்த்து கிராமப்புறங்களும் என்ன செய்யும், கிராமப்புறங்கள் இருக்கிற மக்களுமா நம்ம அவங்கள போல ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த மாதிரியானதுகள் எல்லாம் நாங்களும் என்ன வாங்குவாங்க. இப்ப அநேகமா எல்லா இடத்துலயுமே வந்துச்சு, கிராமப்புறங்களையும் கூட. அப்ப அப்படி ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு சொசைட்டிய காப்பி பண்ணி நாங்களும் அந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்றதுதான் ஃபாலோ பண்ணி அல்லாட்டி காப்பி பண்ணி நாங்களும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்றதுதான் நாம மாடர்னைசேஷன் தியரின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது காசஸ் ஆஃப் சோசியல் சேஞ்ச். சோசியல் சேஞ்சுக்குரிய காரணங்கள் என்ன? சோசியல் சேஞ்ச் ஏற்படுதுன்னு சொன்னா சமூகத்துல சும்மா ஏற்படாதுதான். அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா கன்ஃபிளிக்ஸ் அண்ட் ரெவல்யூஷன்ஸ். ஸோ புரட்சிகளால, சண்டைகளால, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், எத்னிக் கன்ஃபிளிக்ஸ் இருக்காங்க. ஸோ சமூகத்துல ஒரு புரட்சி ஏற்படுவதன் மூலமா அந்த சமூகம் மாற்றம் அடையலாம். அன்சால்வ்ட் சோசியல் ப்ராப்ளம்ஸ், சமூகத்துல தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்குதானே, அந்த பிரச்சனைகள் மூலமா சோசியல் மாற்றம் ஏற்படலாம். கல்ச்சரல் சேஞ்சஸ் மூலமா, சோசியல் மூவ்மெண்ட்ஸ் சொன்னா சமூக இயக்கங்கள் மூலமா, இம்பேக்ட் ஆஃப் நான் சோசியல் என்வாயன்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா என்ன செய்யணும்னு சொன்னா சோசியல் சேஞ்ச் ஏற்படுது. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் டு சோசியல் சேஞ்ச். இப்ப ஒரு விஷயம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறார்களும் இருப்பாங்க, எதிர்ப்பு கொடுக்குறார்களும் இருப்பாங்க. கட்டாயமே ரெண்டு சைடும் இருக்கு. இப்ப இங்க சோசியல் சேஞ்ச்ட எதிர்ப்பை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? Though social change is universal, societies and cultures are relatively permanent. சோசியல் சேஞ்ச் ஒரு உலகளாவிய ரீதியானதா இருந்தாலும் சொசைட்டியும் கல்ச்சரலும் ஒப்பீட்டளவுல ஒரு நிலையான ஒரு விஷயமா இருக்குது. The social and cultural functions do not rapidly change. சொசைட்டியும் கல்ச்சரலும் சேஞ்ச் ஆகும், ஆனா என்ன விரைவா சேஞ்ச் ஆகாது. அதுக்குன்னு ஒரு காலம் ஏற்படும். அந்த காலத்தடி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றம் அடையும். ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். அதாவது இந்த சேஞ்சுக்குரிய எதிர்ப்பு இருக்குதானே. இப்ப ஒரு மாற்றம் கொண்டு வந்தா அதுக்கு ஒரு எதிர்ப்பு கொண்டு வரும் தானே. அதை தவிர்க்க முடியாது. கட்டாயமா அங்க ஒரு மாற்றம் வந்தா ஒரு எதிர்ப்பு வரும்ன்றது ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான். அதான் சொல்லியிருக்காங்க. In no society, all the changes are welcomed by the people without questioning or resistance. ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்காம, இல்லாட்டி அதை எதிர்க்காம பீப்புள் இருக்க மாட்டாங்க. கட்டாயம் ஒரு மாற்றம் வந்தா ஏன் மாற்றம் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்கிற ஒரு தரப்பு சமூகத்துல இருக்கு. So why do people resist to social change? ஏன் இந்த சோசியல் சேஞ்சை மக்கள் எதிர்க்கிறாங்க? இப்ப சோசியல் சேஞ்சால உண்மையான விஷயம் சிலதும் ஏற்படுது, ஆனா அதே போல நன்மையான நிறைய விஷயங்களும் ஏற்படுது. அப்படி ஏற்பட்டாலும் ஏன் இது மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா பிஹேவியர் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் நியூ இன்வென்ஷன்ஸ். அதாவது புதிய விஷயங்களை நோக்கி இருக்கிற மக்கள்ற பழக்க வழக்கங்கள், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன அவங்களுக்கு இப்படி மாறுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, விருப்பம் இல்லாம இருக்கு. ஸோ அதால அவங்க எதிர்ப்பாங்க. நான் அக்செப்டன்ஸ், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பயம், அப்படி மாறுறதால என்ன நடக்குமோ, இப்படி நடந்துருமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. இன்டலெக்சுவல் டிசீனஸ், அதாவது அறிவுசார் சோம்பல்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நாங்க என்ன புதிய மாற்றங்களை கொண்டு வரணும் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது அவங்க இருக்கிறதுக்குரிய ஒரு காரணியா இருக்கு. அதே போல ட்ரெடிஷனல் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ், என்ன பழைய பாரம்பரியங்களை பின்பற்றணும்னு யோசிப்பாங்க, புதுசா இதை கொண்டு வரணும்னு யோசிக்க மாட்டாங்க. இக்னோரன்ஸ் ஆஃப் பீப்புள், எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி அண்ட் டிஃபிகல்ட்டி, அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சிரமம். ஸோ அதுகளால மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க. வென் செல்ஃப் இன்ட்ரெஸ்டா சேலஞ்ச், தங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுய விருப்பம் இல்லாம இருக்கணும். ஸோ இதெல்லாமே பீப்புள் சோசியல் சேஞ்ச, சமூக மாற்றத்தை எதிர்க்கிறதுக்குரிய காரணியா இருக்கு. அடுத்தது
How does social change influence the business environment? Okay. Social change ஏற்படுது. இந்த social change வந்து அப்படி சமூக மாற்றம் எப்படி பிசினஸ் என்வாயன்மெண்ட் வணிக சூழல்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா நியூ பிசினஸ் கிரியேட்ஸ் நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப இதால வந்து என்ன செய்யலாம்? புதிய வணிக வாய்ப்புகளை வந்து உருவாக்கலாம். புதிய ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்கலாம். சர்வீஸ் வழங்கலாம். உதாரணமா பாருங்களேன், இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் எல்லாம் இருக்குதானே, ஆரம்பத்துல இல்லாம இருந்தது. இப்ப சொசைட்டி மாற்றம் அடைகிறதால நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன செய்யுது, தாங்க வேறு நாடுகள்ல இருந்து கொண்டே வேறு நாட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு மூலமா ஆன்லைன் மூலமா வந்து கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளுதெல்லாம் வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கு. அதே போல த்ரெட்ஸ் டு த பிசினஸ் என்வாயன்மெண்ட், அதே போல ஆப்பர்ச்சுனிட்டிஸா மட்டும் இருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல, என்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. ஹை ரிஸ்க் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போறது, இதெல்லாம் வந்து சமூக மாற்றத்தால பிசினஸஸுக்கு ஏற்படுற தீமையா இருக்கு. ப்ரொவைட் சிக்னல்ஸ் ஆன் ஃபியூச்சர் பிசினஸ் ட்ரெண்ட்ஸ். அதே போல சமூக மாற்றம் வார நேரம் ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று உருவாகும். ஸோ இதால் என்ன, அந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி என்ன ஃபியூச்சர் பிசினஸ் நடத்துறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பா சோஷியல் சேஞ்ச் வந்து இருக்கு. Managers can develop new business strategies. Social change leads to innovations in the business environment. புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுக்கு வந்து இந்த சோஷியல் சேஞ்ச் வந்து பிசினஸஸுக்கு ஹெல்ப் பண்ணி. கடைசியா வந்து சோஷியல் சேஞ்ச் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன ஜோக்கா 2 படத்தை போட்டு கற்றுக்குறாங்க. உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று சொல்லி நம்புறேன். சொறிவில்லையில் என்னடா சரியான மெட்டாக்கல்ற சவுண்ட், அதே போல டிஸ்டர்ப்ஸால ஒழுங்கா உண்மையாவே எனக்கு எந்த அளவுக்கு வந்து சக்சஸா வந்திருக்குன்னு தெரியல. இனிமேல் இப்படி வராம பார்த்துக்கொள்றேன். மற்றது வந்து இப்ப நீங்க சோசியல் பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும், அது நான் உங்களுக்கு பர்சனலா தான் அட்வைஸா இருக்கட்டும். சோசியோ பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்லைட்ஸை படிச்சுட்டு போய் மார்க்ஸ் அங்க எடுக்கவே இயலாம். ஏனண்டா நீங்க ஸ்லைட்ஸ்ல படிக்கிற விஷயத்தை விட வார விஷயம் வந்து வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனதுன்னா, இப்ப இங்க நீங்க படிச்சிருக்கீங்க, சும்மா சொல்லுவோமே, சமூக நிறுவனங்கள்ல ஏற்படுற மாற்றம் இல்லாட்டி சோசியல் ப்ராசஸ்ல ஏற்படுற மாற்றத்தால வந்து சமூக மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி சோசியல் சேஞ்ச் ஏற்படுதுண்டு. உங்களுக்கு கேள்வி எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, எப்படி இந்த சமூக முறைகள் ஏற்படுற மாற்றம் சோசியல் சேஞ்சை ஏற்படுத்துது, இந்த எப்படி எவ்வாறுன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயம் வந்து ரீசன் கேட்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுக்கு வந்து ஸ்லைடை மட்டும் படிச்சு கட்டாயம் காணாது, நீங்க தான் தேடி படிக்கொண்டு கட்டாயம் பாஸ் பேப்பர் பாருங்க. நீங்க எல்லா பாடத்துக்குமே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா கட்டாயம் பாஸ் பேப்பர் பார்த்துட்டு போகணும். இப்போ கேர்ள்ஸ் பார்ப்பீங்க, குடியினர் தானே என்ன விளையாடி திருவிங்க பார்க்காம பார்த்துட்டு போங்க. அதுலயும் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு என்னென்னாலும் கொஞ்சம் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நிறைய வரும். சோசியோ பொலிட்டிக்கல் இது வந்து அதுக்குள்ள இருக்கிற விஷயம் வரது சரியான குறைவு. இப்ப இந்த தியரிஸ் எல்லாம் கேட்கலாம், இந்த 4 தியரி 5 தியரிஸையும் சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க 5 தியரிஸையும் எழுதிட்டு வருவீங்க. ஆனா அப்படி கேட்கறத விட இப்ப நான் ஏற்கனவே சொன்ன கேள்வி மாதிரி அதுல இல்லாத விஷயங்கள் தான் அதிகமா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.